அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வறுத்த மாவு இல்லை வறுக்காத பச்சை அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதுலேருந்து அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எள்ளில் நல்லா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எள்ளை நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்காம எள்ளை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ரொம்ப சூடு கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிக சூடும் இல்லாமல் நம்ம கை வச்சு நம்ம பிசைகிற அளவுக்கு இருக்க மாதிரி சூட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோடைய பதம் நம்ம வடை மாவில் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு லூஸான டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி வெதுப்பாக சேர்த்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நம்ம மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சாத்துக்குடி அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்து நீங்கள் தட்டிக்கலாம். நான் ஆயில் கவர் அப்படின்றனால அதில் ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணலை. நீங்கள் வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழை இலையும் கூட தட்டிக்கலாம். அதுக்கு வாழை இலையில லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிடுங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி தட்டினதுக்கப்புறமா தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே சேர்த்துருங்க. இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே நம்ம தவாவில் வச்சும் மாவை தட்டிக்கலாம். நம்ம ஆயில் கவரு வாழையில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்படியே தவாவில் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கவரில் வச்சு தட்டும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான ரைஸ் ஃப்ளோர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.